நம் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், தமிழ் பேராயம், பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. பல்வேறு ஆற்றல் அரங்கங்களையும் வாரந்தோறும் நடத்தி வருகின்றது. இந்த வாரம் ஆற்றல் அரங்கம் 29 புத்தாண்டை முன்னிட்டு புத்தாண்டு கவியரங்கமாக இனிதே நடக்கவிருக்கிறது. இந்நிகழ்வுக்கு முதலாவதாக வரவேற்புரை வழங்க வந்திருக்கும் நம் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் கலையியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், தமிழ் பேராயம், பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் நடத்தும் ஆற்றல் அரங்கம், புத்தாண்டு முன்னிட்டு நடத்தக்கூடிய ஆற்றல் அரங்கம் 2024. ஆற்றல் பெற்ற ஆளுமைகள் நிறைந்திருக்கும் அரங்கம். ஆற்றல் பெற்ற ஆளுமைகள் நிறைந்திருக்கும் அரங்கம், அறிவை வளர்த்தெடுக்கும் அரங்கம், அன்பை பகிரும் பெருமையான அரங்கம், பண்பை வளர்க்கும் பாகுபாடில்லா அரங்கம், மாணவர்களின் திறமைகளையும் பட்டை தீட்டும் அரங்கம், மாணவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வழித்துணை அரங்கம். ஆம், நம் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் நடத்தும் ஆற்றல் அரங்கம். புத்தாண்டு கவியரங்கம் 2024. புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும், புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், மனிதநேயம் ஓங்கட்டும், இன்னிசை முழங்கட்டும், இன்பம் எங்கும் நிறைந்திருக்கட்டும், அன்பும் அமைதியும் நிலவட்டும், அறத்தின் குரலே ஒலிக்கட்டும், கல்வி கற்கும் மாணவர்களின் கனவு மெய்ப்படட்டும், வெற்றிகள் தொடரட்டும், தோல்விகள் தொடாமல் இருக்கட்டும், புன்னகை பூக்கட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சியை அள்ளித்தர ஜனவரியில் ஜனனம் செய்யும் இனிய புத்தாண்டை, எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சியை அள்ளித்தர ஜனவரியில் ஜனனம் செய்யும் இனிய புத்தாண்டை வரவேற்போம். முதலாவதாக தலைமுறையாற்ற இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இன்று எதிர்பாராத வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவரை முறைப்படி நம்ம வரவேற்றலாம். கரு என்பது அவரின் தலையெழுத்தாக இருந்தாலும், இங்க தலையெழுத்து என்பது நீங்க வேற எதுவும் அர்த்தம் கொள்ள வேண்டாம், அவருடைய இனிஷியல தான் நான் சொல்றேன். கரு என்பது அவரின் தலையெழுத்தாக இருந்தாலும் கருவிலே திருவுருவாய் தோன்றியவர் இவர். நாவிலே தமிழன்னை நடனமாடுகிறாள், தமிழ் பேராயும் என்னும் சபைக்கு ராஜன். கரு என்பது அவரின் தலையெழுத்தாக இருந்தாலும் கருவிலே திருவுருவாய் தோன்றியவர் இவர். நாவிலே தமிழன்னை நடனமாடுகின்றாள், தமிழ் பேராயம் என்னும் சபைக்கு ராசன். ஆம், தலைமை உரையாற்ற இருக்கும் முனைவர் கரு நாகராஜன் ஐயா அவர்களை முறைப்படி அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களுடன் சிறந்த ஆசிரியர், சிறந்த நண்பர், சிறந்த நம்பிக்கைக்குரியவர், கடந்து வந்த பாதையை மறவாதவர் இவர். கவிதை, உரைநூல், மொழிபெயர்ப்பு, நாடகம், நடிகர், மொழிபெயர்ப்பாளர், பாடலாசிரியர், நல்ல தொகுப்பாளர், பல மேடை கண்டவர், பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், எதிர்காலத்தில் அரசியல் துறை உட்பட என பன்முகம் கொண்டவர், வெற்றியை பெயராக கொண்டவர், அறிவில், அன்பில், ஆற்றலில் யானை பலம் கொண்டவர். அதனால என்னவோ குழந்தை பருவத்திலேயே பெயரே இதனுடைய பெயராக அவருக்கு அமைந்திருக்கின்றது. தமிழ் பேராயத்தின் செயலர் முனைவர் பா. ஜெயகணேஷ் ஐயா அவர்களையும் முன்னுரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்புடன் அவரை வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்ததாக பார்வையிலே அன்பு பாலகர், பாரதியின் பெயரில் பாதி பெயர் கொண்டவர், முருகப்பெருமானின் அருள் பெற்றவர், கவியரங்கத்தை செம்மையாக நடத்த இருக்கும் கவிஞர் மு. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். கவியை கேட்பதிலே மகிழ்ச்சி, கவியை வாசிப்பதிலே மகிழ்ச்சி, கவியை சுவாசிப்பதிலே பெரு மகிழ்ச்சி. இப்படி நம் அனைவரையும் கவி மழையில் நனையவிட்டு சுவாசிக்க வைத்து பெரு மகிழ்ச்சியை அளிக்க வந்திருக்கக்கூடிய நம் கவிஞர் அனைவரையும் வருக வருக என அகமகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக நம் அனைத்து நிகழ்வுக்கும்
எங்களுக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாக இருக்கும் எங்கள் தமிழ் பேராயத்தின் செயலர் முனைவர் ப. ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் மிக சிறப்பாக வரக்கூடிய 2024ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் என்கிற ஒரு மாபெரும் அமைப்பை நிறுவி அது சிறப்பாக செயல்பட எல்லா நிலைகளிலும் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கக்கூடியவர் நமது மாண்பமை வேந்தரையா அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து அதன் தமிழ் பேராயத்தின் ஒரு கிளையாக செயல்படக்கூடிய பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தின் தொடர் செயல்பாடுகள் கடந்த ஓராண்டுல அவ்வளவு வேலைகளை பார்த்திருக்கிறோம். வரக்கூடிய ஆண்டுல இன்னும் கூடுதலாக பல்வேறு பணிகள் செய்ய வேண்டியது நமக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அதை நோக்கிய ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு நமக்கு இருக்கிறது. இதை நான் பேசுவதை விட கவியரங்கம் என்பதால் ஒரு கவிதையா சும்மா அப்படியே சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இங்க இருக்கிற பெரும் கவிஞர்களோடு நான் போட்டியிட விரும்பல. ஒரு சிறு கவிதையாக இதை உருவாக்க முயற்சிச்சிருக்கிறேன். அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், வாசிக்கிறேன். புத்தாண்டே வருக. தலைமை உரை பேசுவதற்கு அழைத்திருக்கிறார். கவியரங்கம் என்பதால் என் உரையை பாட்டாகவே பாட எண்ணிவிட்டேன். பாட்டில் பிழை இருந்தால் அதற்கேற்ப பொற்காசுகள் தாருங்கள். வசை மாறி பொழிய வேண்டாம். ஆண்டொன்று கூடிவிட்டது, வயதொன்று ஏறிவிட்டது. கடந்த ஆண்டு கற்றுத்தந்தவையும் பெற்று தந்தவையும் ஏராளம். சும்மா கிடப்பதே சுகம் என்று எத்தனையோ பேர் இருக்க, இந்த எஸ்ஆர்எம் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் மட்டும் எப்போதும் சும்மா இருப்பதே இல்லை. பொங்கல் விழா என்கிறார்கள். லெமூரியா என்று ஆதிக்கண்டத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். வசந்தம் என்று தென்றலை துணைக்கழைத்து நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். புது மாணவர்களை வரவேற்க யாத்ரா அழைத்து செல்கிறார்கள். ஆற்றல் அரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம், நாடக அரங்கம் என சகலமும் சங்கமிக்கும் இடமாக பாரிவேந்தர் மன்றத்தை மாற்றி இருக்கிறார்கள். மாணவர்கள் யாரேனும் தம் அறிவு தாகத்திற்கு தண்ணீர் கேட்டால் பிரியாணியே போட்டு வாயடைக்க வைத்து விடுகிறார்கள். மளிகை கடைக்காரர் கூட அதிர்ந்து விட்டார் நம் மன்றத்தின் பணிப்பட்டியலின் நீளம் பார்த்து. இது தேனீக்கள் பெரும்கூடு கட்டும் மன்றம். அடுத்தவர்களை கொட்டுவதற்கல்ல, தம்மை பிழிந்து அடுத்தவர்களுக்கு இன்ப தேனை பருக வைக்க. தமிழ் பேராயம் ஆலமரம் என்றால் அதன் அனைத்து உறுப்புகளுமாக இயங்குவது பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம். இந்த மாணவர்களே மன்றத்தின் மையம். இந்த மையம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் இல்லை. புயலாய் மாறி சேதம் செய்யாமல் பொங்கு தமிழுக்கு சாமரம் வீசும். ஐயா பாரிவேந்தர் உருவாக்கிய பாதை, அதை செம்மைப்படுத்தியவர் தமிழ் பேராய தலைவர். வழிகாட்டி உதவி செய்பவர் தம்பி அருணாச்சலம். நடைபோட நாம். புத்தாண்டே, உன்னை வரவேற்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்விற்காக அல்ல, தமிழுக்காக தடையின்றி பயணிக்க. நாங்கள் பழசை மறப்பவர்கள் அல்ல. 23க்கு நன்றி சொல்லவே இத்தனை பட்டியல். 24 உனக்கும் நன்றி சொல்ல காத்திருக்கிறோம். உன் காலத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். தாயாய் எங்களை அரவணைத்துக்கொள். உன்னை பற்றி கவிதையாய் பேசினேன். உன்னை பற்றி பாட உனக்கு பாமாலை சூட கவிதைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் காத்திருக்கிறார்கள். வரவேற்று வழிவிடுகிறேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றி ஐயா, சிறப்பான ஒரு தலைமையுரை. அடுத்ததாக இன்று கவியரங்கத்தின் நெறியாளுநர் ஐயா அவர்கள் தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் மாணவர் மன்றத்தின் முதுகெலும்பு. ஐயா அவர்கள் 2 கவிதை நூல்களை எழுதியுள்ளார்கள். ஐயா அவர்கள் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தின் மாணவர்களை 15 கவிதை புத்தகங்களை எழுதவும் வைத்துள்ளார்கள். அதை வெளியிடுவதற்கும் முதுகெலும்பாக இருந்து செயலாற்றி வருகிறார்கள். எங்கள் தமிழ் பேராயத்தின் உதவி பேராசிரியரும் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளருமான கவிஞர் மு. பாலசுப்ரமணி ஐயா அவர்களை கவி அரங்கத்தின்
நெறியாளுக செய்வதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப எக்கோதா கேட்குது சார்? கரெக்டா இருக்குங்க சார். சார், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு கவிரங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சாட்சாத் சரஸ்வதி அம்மையே கவியால் வரவேற்புரை வழங்கியதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக தலைமை உரையாற்றிய கவிஞர், ஆற்றலாளர், தமிழ் பேராயத்தின் செயலர், தமிழ்துறை தலைவர், மஞ்சள் வெயிலும் மாயச் சிறுமியும் சித்தனும் புத்தனும் என்ற கவி தொகுப்புகளின் வழி தமிழ் நெஞ்சங்களை இவர் கொள்ளையடித்தவர். இருள் சோம்பல் சூழ்ந்த மாணவர் மனத்தினை தம் புன்னகையால் வெள்ளையடித்தவர். அவ்வப்பொழுது குறும்படத்தில் நடிப்பவர். குடியரசு தலைவர் கையால் பொற்கிழி பெற்றவர். இது சிறந்த கவிஞர். அற்புதமான ஒரு கவிதையை, மன்றம் ஆற்றிய பணிகளை எல்லாம் தொகுத்து அற்புதமான கவிதையை யாத்தளித்த தமிழ் பேராயத்தின் செயலர், தமிழ்துறை தலைவர், தலைமை உரையாற்றிய முனிவர் ப. ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை வழங்கிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய கவியரங்கத்திற்கு செல்வோம். வழக்கமா மாணவர் மன்றம் நடத்துகிற கவியரங்குகளை எல்லாம், கவிதைகளை எல்லாம் நாம் வாங்கி பார்த்துவிட்டு தான் சொல்வோம். இப்பொழுது நம்முடைய கவிஞர்கள் தன்னுடைய ஆற்றலால் அதை கடந்து அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வகையில் ஒரு நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி கவிதையை தொடங்குவது என்பது இயல்பு. இந்த கவியரங்கில் முதல் கவிதையை தமிழே எங்கள் தாய் என்ற தலைப்பில் கவிதை பாட வருகிறார் முனைவர் இரா செந்தாமரை அம்மையார் அவர்கள். இவர் கணிதத் துறையிலும் கவிதை துறையிலும் வல்லவர். அதிர்ந்து இவர் பேசார். இவர் கவிதை அதிர்வை ஏற்படுத்தும். எளிமையான வரிகள், வலிமையான வார்த்தைகள், இதுவே இவரது மூலதனம். இதோ வருகிறார் முனைவர் இரா செந்தாமரை அம்மையார் அவர்கள். தமிழே எங்கள் தாய் என்ற தலைப்பில் கவிதை பாட. ஐயா வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இணைய வழியில் இணைந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் உலகமெங்கும் செழித்தோங்கும் என் தாய்மொழியாம் தமிழுக்கும் சிரம் தாழ்ந்த நல்வணக்கம். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் தலைப்பு தமிழே எங்கள் தாய். வானோங்கி வளர்ந்து வளமாக செழித்து வலுவாகி துணிந்து வாழ்க்கையை வசந்தமாக்க வரமாக வந்த எங்கள் தங்கத்தமிழே, நீயே எங்கள் தாய். எத்தனையோ மொழிகள் இருப்பினும் எத்துணையும் இல்லாமல் வீறு நடை போடும் தமிழே, நீயே எங்கள் தாய். முதலில் பேசிய மொழி நீ, முதலாய் எழுதிய மொழி நீ, சிந்தையில் விளையாடிய மொழி நீ, கனவினை களவாடிய மொழி நீ, உரையாடலில் உறவாடிய மொழி நீ, உணர்வுகளை வலியுறுத்த விதைக்கப்படும் மொழி நீ. தமிழே, நீயே எங்கள் தாய். செம்மொழி மகுடம் சூடிய தமிழே, உன் இலக்கணம் அறிந்தோர் தேனுண்ட வண்டு போல மயங்கிடுவர் உன் சுவையால். தாய்ப்பாட்டும் தாலாட்டில் மயங்காதோர் தானுண்டோ, தாய்ப்பாடும் தாலாட்டில் மயங்காதோர் தானுண்டோ. தமிழும் தாயும் அமிழ்தினும் இனியவை, இயல்பாய் இசையாய் நாடகமாய். தமிழும் தாயும் அமிழ்தினும் இனியவை, இயல்பாய் இசையாய் நாடகமாய். தமிழே தமிழே, நீயும் தாய்தானே. எத்தனை முறை முயன்ற போதும் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பென ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தாய்க்கும் உண்டு, தமிழுக்கும் உண்டு. தமிழே தமிழே, நீயும் தாய்தானே. 1000 முறை காயப்படுத்தினாலும் திருப்பி ஒரு முறை கூட காயப்படுத்தாத பெருமை தாய்க்கும் உண்டு, தமிழுக்கும் உண்டு. தமிழே தமிழே, நீயும் தாய்தானே. சோர்ந்து போய் வந்தாலும் தோற்று போய் நின்றாலும் வேதனையில் துவண்டாலும் ஆதரவாய் இருப்பதிலே பங்கு தாய்க்கும் உண்டு, தமிழுக்கும் உண்டு. தமிழே தமிழே, நீயும் தாய்தானே. அன்பென்னும் ஆகாயத்தை ஆராவாரமின்றி சுலபமாய் தொடுவதிலே திறமை தாய்க்கும் உண்டு, தமிழுக்கும் உண்டு. பாசமென்னும் கடலாளத்தை பதற்றமின்றி பக்குவமாய் அடைவதிலே வெற்றி தாய்க்கும் உண்டு, தமிழுக்கும் உண்டு. தமிழே தமிழே, நீயும் தாய்தானே. தன்னுயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி இரவு பகலாய் தாலாட்டி சரீரத்தில் தூக்கம் தொலைத்து தனக்கென அடையாளமே நம்மை உருவாக்குவதிலேயே என்ற எண்ணம் தாய்க்கும் உண்டு, தமிழுக்கும் உண்டு. தமிழே தமிழே, நீயும் தாய்தானே. உவமை, உருவகம், அடுக்குத்தொடர், இரட்டை கிளவி, மோனை, எதுகை, இயைபு என தமிழின் அத்தனை குணங்களும் அன்பு, அரவணைப்பு, தாய்மை, தயவு என தாயின் குணங்களுக்கு இணையென கொள்வதால்
தமிழே தமிழே நீயும் தாய்தானே. அங்கும் இங்கும் எங்கும் அகிலம் முழுவதும் தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் அங்கே முதலிடத்தில் இருப்பதென்னவோ தாயும் தமிழும் தானே. தமிழே தமிழே நீயும் தாய்தானே. கண்டிப்பதிலும் தண்டிப்பதிலும் கூட தாய்க்கு இணை தமிழுக்கு உண்டு. இலக்கண பிழை கொண்டால் எழுத்தொன்றை மாற்றிவிட்டால் தாய் போல் தன் பொருளையே மாற்றிக்கொள்வதால் தமிழே தமிழே நீயும் தாய்தானே. ஆம், தமிழே எங்கள் தாய். அறம் காப்பதிலே, ஆதாயமின்றி உழைப்பதிலே, இதயம் துடிக்க காரணமானதிலே, ஈகை குணத்தால் தன் எழுத்துக்களை வழங்கி பிற மொழிகளை வளர்ப்பதிலே, உயிர் கொடுத்து மெய் வளர உயிர் மெய்யாய் இருப்பதிலே, ஊக்கம் கொடுத்து உயர்ந்தோங்க செய்வதிலே, எத்தனை முறை தோற்றாலும் எழுந்து நிற்க உதவுவதிலே, ஏற்றம் பெற ஏர்போல் உழைப்பதிலே, ஐயன் வள்ளுவனை வழங்கியதிலே, ஒற்றுமையை உணர்த்துவதிலே, ஓங்கு புகழ் பெற ஒய்யாரமாய் செயல்படுவதிலே, அவ்வையை ஈன்றதிலே நீ ஒரு தாய். அஃதே கூறுகிறேன், தமிழே எங்கள் தாய். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம் என்றார் பல மொழியறிந்த பாரதி. அவர் தமிழ் தாயின் மகன் என்றால் தமிழே நீயே எங்கள் தாய். வான் புகழ் வள்ளுவனை ஈன்றெடுத்த என் தாயே, அவ்வை பாட்டியினால் வளர்ந்தோங்கிய என் தமிழே நீயே எங்கள் தாய். 10 திங்கள் தாய்ப்பட்ட வேதனையின் விளைவு நான், நாள்தோறும் அவள்படும் வேதனையை காண விளைந்திடுவேனோ. 10 திங்கள் தாய்ப்பட்ட வேதனையின் விளைவு நான், நாள்தோறும் அவள்படும் வேதனையை காண விளைந்திடுவேனோ. தேனினும் இனிமையாய் இருக்கவே தேவையற்ற மொழி கலப்பால் நீ படும் வேதனையை காண விளைந்திடுவேனோ. தேவையற்ற மொழி கலப்பால் நீ படும் வேதனையை காண விளைந்திடுவேனோ. தன் தேவைக்கு பயன்படுத்தி பின் பிற மொழி நாடும் பிள்ளையரே, தன் தேவைக்கு பயன்படுத்தி பின் பிற மொழி நாடும் பிள்ளையரே, தாயென சொல்வதால் வயதில் மூத்த என் தாய்மொழியை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடாதீர். தாயென சொல்வதால் வயதில் மூத்த என் தாய்மொழியை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடாதீர். மனைவி பிள்ளையர் என மற்ற மொழி வந்திட்டாலும் பெற்றெடுத்த தாய்மொழிது காத்திடவே கவனம் கொள்வே. மனைவி பிள்ளையர் என பிறமொழி வந்திட்டாலும் பெற்றெடுத்த தாய்மொழியை காப்பதிலே கவனம் கொள்வே. தமிழ் தாயே தீபமாய் நான் இங்கு சுடர் விடுகிறேன். தமிழ் தாயே தீபமாய் நான் இங்கே சுடர் விடுகிறேன். தமிழுக்காக தலைவணங்கும் என் சிரம், அதை காத்திடவே நீட்டுகிறேன் என் கரம். என் உள்ளமும் உடலும் அதன் வளர்ச்சிக்கு வித்தாகும் உரம். வாய்ப்பிற்கு நன்றி ஐயா. அருமை அருமை, மிக அற்புதமான வரிகள் அம்மா, அற்புதமான வரிகள். கனவினை களவாடிய மொழினி, நம்முடைய கனவுகளை எல்லாம் தாய்மொழி களவாடி சென்று விடுகிறது. தாய்பாடும் தாளாட்டில் மயங்காதார் யாரோ என்ற அற்புதமான வரிகளை கேட்டிருக்கிறார். அங்கும் இங்கும் எங்கும் நீங்கள் அகராதியை தேடி பாருங்கள், அங்கே முதலில் தெரிவது தமிழ்தான், முதலில் இருப்பது நம்முடைய தாய்மொழி தான் என்றார். நிறைவாக சொல்லும் பொழுது, தாய் என சொல்வதால் தாய்மொழியை முதியோர் இல்லத்தில் விட்டு விடாதீர்கள் என்று சமூக அக்கறையோடு மொழியெல்லாம் இப்பொழுது அந்த அழிந்து கொண்டு வருகின்ற அந்த பார்வையை மிக அற்புதமாக எடுத்துரைத்த கவிஞர் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கவி பாட வருகிறார். இவர் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மகளிர் மன்றத்தில் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர். சுறுசுறுப்புக்கும் கலகலப்புக்கும் மறுபெயர் இவர். இவர் இருக்கும் இடம் பரவும் நேர்மறை சிந்தனை. இவர் இப்பொழுது தமிழ் பயணம் மேற்கொண்டுள்ளார். இதோ பயணத்தில் வாசிக்கிறார் புத்தகம் என்னும் புதையல் என்ற தலைப்பில் கவிதை. புத்தகம் என்னும் புதையல் என்ற தலைப்பில் கவி பாட முனைவர் சே. கிருபா அம்மையாரை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். இக்கவியரங்கில் இணைந்திருக்கும் ஆன்றோர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கூடவே அனைத்து துறை பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள், தமிழ் மன்ற பொறுப்பாளர்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகின்றேன். கவியரங்கில் என்னோடு கவி பாட அமைந்திருக்கும் அனைத்து கவிஞர்களையும் இனிதே வாழ்த்துகின்றேன். இன்று எனக்கு கவியரங்கில் கவிதை பாட தந்திருக்கும் தலைப்பு புத்தகம் எனும் புதையல். வாசிக்க கேளுங்கள். உலகின் இயல்பாய் மானிடர்க்கு இன்றியமையாத அருள் செல்வமே,
உலகின் இயல்பாய் மானிடர்க்கு இன்றியமையாத அருட்செல்வமே, என் எண்ண தேடலின் விருட்சமே, எனுள் பூவாய் மலர்ந்து எனக்கு அறிவு கனி தந்து, எனுள் பூவாய் மலர்ந்து எமக்கு அறிவு கனி தந்து, எம் சிந்தனைகள் செதுக்கி என்னை மெருகேற்றும் சிற்பியே, எண்ண இருளகற்றும் பேரொளியே, என்னை மெருகேற்றும் சிற்பியே, எண்ண இருளகற்றும் பேரொளியே, யான் தேடும் புதையலே என் உறவான நட்பே, யான் தேடும் புதையலே என் உறவான நட்பே, காலம் காட்டும் என் விடியலே, என்னை மலரச் செய்யும் இயற்கை அறிவியலே, என்னை மலரச் செய்யும் இயற்கை அறிவியலே, ஆழம் தாண்டி சென்றும் தெளிவாற்றும் அறிவு ஊற்றி, தித்திக்கும் தேன்கிண்ணம் நீ, உனக்குள்ளே எத்துணைய அறிவு ஆற்றல்கள், என்னை தெளிவாற்றி என்னுள் கூறாய் பாய்கிறாய், என்னை தெளிவாற்றி என்னுள் கூறாய் பாய்கிறாய், நீ என்னோடு பேசுகிறாய், என்னை கேள்வி கேட்கிறாய், நீ என்னோடு பேசுகிறாய், என்னை கேள்வி கேட்கிறாய், பல நேரம் சண்டை போடுகிறாய், பல நேரம் சண்டை போடுகிறாய், கொஞ்சம் மொழியால் வருடுகிறாய், என்னே உன் கலை அழகு, என்னே உன் கலை அழகு, உனக்கென்று ஓர் இலக்கணம், பொருள் படர்ந்து நெறி காத்து என் கலங்கரை நீயும் ஆயினாய், என் கலங்கரை தீபமாய் ஆனாய், முன்னால் நான் ஓர் வாசகனானேன், சிறக்க சிந்தனையாளராய் ஆனேன், நல் படைப்புகள் தேடும் படைப்பாளனாய் கூர் எழுத்தாளனாய் உயர்ந்தேன், நல் படைப்புகள் தேடும் படைப்பாளனாய் கூர் எழுத்தாளனாய் உயர்ந்தேன், என் அறிவு அங்காடியே, என் அறிவு அங்காடியே, அறிவு பொருள் தேடிய போது எம் பசி ஆற்றும் அருள் நிறை புதையலே, எம் பசி ஆற்றும் அருள் நிறை புதையலே, உன்னை பார்க்க நூல் நிலையம் ஓடி வரும்போது நீ அங்கு எங்கும் போய்விடக் கூடாது என்று, நீ எங்கும் போய்விடக் கூடாது என்று சாமியை வேண்டிய நிமிடங்கள், சாமியை வேண்டிய நிமிடங்கள் நினைக்க நினைக்க என் நினைவுகள் களிப்பாய் மாறுகிறது, நினைக்க நினைக்க என் நினைவுகள் களிப்பாய் மாறுகிறது. இப்போது என் புதையலே, என் புத்தகமே, அறிவு பெட்டகமே, உன்னை இணையத்திலும் தேடுகிறேன், உன்னை இணையத்திலும் தேடுகிறேன், நீ எப்போதும் என்னோடு பயணிக்க வேண்டும், நீ எப்போதும் என்னோடு பயணிக்க வேண்டும், உன் விலை மதிக்க முடியா ஞானத்தை நெறியோடு நான் உணர வேண்டும், உன் விலை மதிக்க முடியா ஞானத்தை நெறியோடு நான் உணர வேண்டும், தினம் என் அறிவு கிண்ணம் நிரம்பி நிரம்பி வழிய வேண்டும், அதை இந்ஞாலம் உணர்ந்திட வேண்டும், அதை தமிழாய் மாறிட வேண்டும் என்று என் கவிதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. என்ன இருள் அகற்றும் சிற்பியே, ஆழம் தாண்டி செல்லும் அற்புத அறிவூற்றே, நிறைய புதிய சொற்கள், அறிவு அங்காடியே, அருள்நிறை புதையலை என்று புத்தகம் என்னும் புதையல் தலைப்பில் பயணத்தின் போதும் அற்புதமான ஒரு கவிதையை ஏத்தளித்த அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக கவிப்பாட வருகிறார். இயற்கை என் ஆன்மா. ஆன்மாவால் எழுதப்படுகிற கவிதை பல ஆன்மாக்களை தழுவுகிறது என்பார்கள். அங்கனம் இவர் கணினி துறையில் கன்னித்தமிழை ஏற்றியவர், கணினி துறையில் கன்னித்தமிழை ஏற்றியவர், பல பட்டிமன்றங்களில் தன் பார்ப்புகளை நாட்டியவர், சிறப்பான சொல்லாற்றல், செம்மையான நெறி, இவை யாவுக்கும் ஒரு சேர பொருள் கொண்ட யாமினி அம்மையார் அவர்களை இயற்கை என் ஆன்மா என்ற தலைப்பில் கவிப்பாட அன்போடு அழைக்கிறோம். நன்றி. என் உயிர் தமிழுக்கு என் முதல் வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு இட்ட தலைப்பு இயற்கை என் ஆன்மா. இதோ எனது கவிதை. இயற்கையை நேசித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் இவைகள். இருளை கிழித்த கதிர்களின் அழகு, விடியற் காலையில் ஒற்றை குயிலின் குரல், மலைகளின் மேலே போர்வையான பனிமூட்டம், காற்றலைகள் கட்டியணைக்க விடு என அசைந்து விலகிச் செல்லும் மரங்கள், கார்மேகத்தில் ஒளிந்திருக்கும் கருமையின் அழகு, கார்மேகம் கண்டவுடன் தோகை விரிக்கும் மயிலின் அழகு,
தூரிகைகள் கொண்டு விண்ணை அலங்காரம் செய்திட்ட வானவில். கதிரவன் என்னும் காதலன் கைத்தொட கரைந்து போன பனித்துளி. கீச் கீச் குரலில் கவிப்பாடிய அணில். விண்ணை தொட படபடக்கும் வண்ணத்து பூச்சி. ஆரென்ற பெயரில் பள்ளம் நிறைத்த தேவதை. அருவி என்ற பெயரில் என் அகம் நிறைந்தாள். இன்னமும் சொல்ல ஆசைதான் எனக்கும், இன்னமும் சொல்ல ஆசைதான் எனக்கும். இருந்தும் இந்த கற்பனை குதிரையை கட்டி இழுத்து அன்றாட வேலையில் ஈடுபடத் தொடங்கினேன். மாத இறுதி என்பதாலும் மாதச் சம்பளம் வந்ததாலும் மளிகை பொருட்கள் வாங்க பல்பொருள் அங்காடி புறப்பட்டேன். மாத இறுதி என்பதாலும் மாதச் சம்பளம் வந்ததாலும் மளிகை பொருட்கள் வாங்க பல்பொருள் அங்காடி புறப்பட்டேன். மறவாத அனைத்தையும் எடுத்துக்கொண்டேன். என் வங்கி அட்டை, உந்துருளியின் சாவி, பணப்பை அனைத்தையும் எடுத்து புறப்பட்டேன். உந்துருளியில் என் பயணம் தொடங்கியவுடன், அதாவது பைக்கில் என் பயணம் தொடங்கியவுடன் காற்றாய் வந்து இதமாய் என் கன்னத்தில் முத்தமிட்டாள். காற்றாய் வந்து இதமாய் என் கன்னத்தில் முத்தமிட்டாள். யாரெனக் கேட்டேன். நான் தான் இயற்கை என்றாள். நான் தான் இயற்கை என்றாள். நான் அவளை ரசித்து உணர்ந்து கொண்டிருக்க அவள் மென்மையாய் பேசத் தொடங்கினாள். அவள் மென்மையாய் பேசத் தொடங்கினாள். என்ன தலைப்பு என்றாள். புரிந்தவளாய் நானும் இயற்கை என் ஆன்மா என்றேன். இயற்கை என் ஆன்மா என்றேன். சிரித்தாள், சிரித்தாள், சிரிப்பாய் சிரித்தாள். அர்த்தம் புரியாதவளாய் நான் இருக்க அவள் கதை சொல்லலானாள். அர்த்தம் புரியாதவளாய் நான் இருக்க அவள் கதை சொல்லலானாள். கார்காலம் வந்தவுடல் கடல் என்னும் என்னவனை தேடி கரம் பிடிக்க கரை புரண்டு ஓடி வருவேன். கார்காலம் வந்தவுடன் கடல் என்னும் என்னவனை தேடி கரம் பிடிக்க கரை புரண்டு ஓடி வருவேன். சரி என்றேன் நான். சரி என்றேன் நான். என் வழி பாதைகளில் வீடுகளை கட்டி வைத்து என் பாதைக்கு பெரும் இடர் தந்து என்னை பேரிடர் என்று நீங்கள் அறிவிப்பு செய்தீர்கள் என்றாள். என் வழி பாதையில் வீடுகள் கட்டி வைத்து என் பாதைக்கு பெரும் இடர் தந்து என்னை பேரிடர் என்று நீங்கள் அறிவித்தீர்கள் என்றாள். உங்களுக்கு நான் பேரிடரா, இல்லை எனக்கு நீங்கள் பேரிடரா என்று அறைந்தது போல் கேட்டாள். பதிலற்று மௌனமானேன். பிராணவாயுவின் தொழிற்சாலையான மரங்களை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தும் உங்கள் தேவைகளுக்காய் அத்தனையும் வெட்டி தீர்த்து என் அழகில் காயம் தந்து உயிர்வழி உருளை, அதாவது ஆக்சிஜன் சிலிண்டர், உயிர்வழி உருளை என்ற பெயரில் விற்பனை செய்கிறீர்கள். மேலும் மண்ணரிப்பு வந்ததென்று மனசாட்சியின்றி சொல்லுகிறீர்கள் என்றாள். ஐயோ, அடுத்த குற்றமா என என் மௌனம் தொடர்ந்தது. கனத்து போன இதயத்துடன் கடை வந்து சேர்ந்தேன். இன்னமும் நிறுத்தவில்லை அவள், இன்னமும் நிறுத்தவில்லை அவள். 3/4 பங்கு நான் என சத்தமாய் கதைத்தாள். சுற்றும் முற்றும் பார்த்து மெல்ல என்றேன். இடம் பொருள் அறிந்தவளாய் மெதுவாய் தொடர்ந்தாள். 4/3 பங்கு நான். நீர் என்ன செய்தீர்கள் தெரியுமா? நீர் என்ன செய்தீர்கள் தெரியுமா? என்னையும் நீர்க்குப்பிகளில் அடைத்து விற்பனை செய்தீர்கள் என்றாள். குற்றமற்றவளாய் நான் என்ன செய்தேன் என்றேன். அடைத்தவனை போய் கேள் என்றும் சொன்னேன். சரி, அதிர்க்கட்டும். என் சேலை கிழிக்க நான் என்ன பைத்தியமா என்றாள். புரியாமல் அவளை வெறித்து பார்த்தேன். கமழிப்படலம் என்னும் ஓசோன் சேலையில் உங்கள் குளிரூட்டிகள் குளோரோஃப்ளூரோ கார்பன் தந்து ஓட்டையிடுதே என்றாள். உங்கள் குளிரூட்டிகள் குளோரோஃப்ளூரோ கார்பன் தந்து ஓட்டையிடுதே என்றாள். அமைதியாகி போனேன். வீடுகள் கட்டிடங்கள் கட்டுவதற்காய் மண்ணின் கருவருக்கும் மூட மானிடமே, மழை வராது போனால் பரவாயில்லையா என்றாள். நான் பயந்து போனேன். செய்ததெல்லாம் நீங்கள், செய்ததெல்லாம் நீங்கள், கடைசியில் இயற்கையின் சீற்றம் என்பீர். இது என்ன நியாயம் என்றாள். செய்ததெல்லாம் நீங்கள், கடைசியில் இயற்கையின் சீற்றம் என்பீர். இது என்ன நியாயம் என்றாள். இயற்கை என்னும் நான் யாருக்கு வேண்டுமானாலும் ஆன்மாவாக இருந்துவிட்டு போகிறேன். ஆனால் என்னையும் கொஞ்சம் வாழ விடுங்கள்
என் ஆன்மாவை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி முடித்தாள். அவள் கேள்விகளுக்கான விடைகள் அற்ற நான் கடைவிட்டு வெளியே வந்தேன். அவள் கேள்விகளுக்கான விடைகள் அற்ற நான் கடைவிட்டு வெளியே வந்தேன். நினைவுக்கு வந்தது நான் மறந்து போன கைப்பையும் காசு கொடுத்து வாங்கிய நெகிழி பையுள் மளிகை பொருட்களும். ஐயோ, நான் மட்டும் தானா என்று திரும்பி பார்த்தேன். அத்தனை பேரும் அப்படித்தான். அவள் சிரிப்பாய் சிரித்ததன் அர்த்தம் இப்போது புரிந்தது. இயற்கை என் ஆன்மாவாக மாற மாற்றம் என்னுள் பிறக்க வேண்டும் என்ற முடிவோடு கடைவிட்டு கிளம்பினேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம். நன்றி. அருமை சிறப்பான ஒரு கவிதை. இந்துருளி என்ற ஒரு சொல்லை தமிழ் ஊடகத்திற்கு நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள். இருளை கிழித்த கதிர்களின் அழகில் என்று தொடங்கி நாம் எப்படியெல்லாம் இயற்கையின் ஆன்மாவை சீரழித்து வந்திருக்கிறோம் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். என் வழி பாதையில் வீடுகள் கட்டி என்னை பேரிடர் என்றேன். இதில் யார் பேரிடர், நானா நீங்களா என்ற கேள்வியாகட்டும், நாம் எல்லோருடைய இல்லங்களிலும் பயன்படுத்துகிற குளிரூட்டியில் இருந்து வெளிப்படுகின்ற குளோரோஃபுளோரோ கார்பன்கள் காற்றை மாசுபடுத்துவதாகட்டும், இயற்கை யாருக்கு வேண்டுமானாலும் ஆன்மாக இருக்கட்டும், முதலில் என்னை வாழ விடுங்கள் என்று இயற்கை கேட்பது போல் இந்த இயற்கையின் ஆன்மாவை நாம் சிதைத்து வருகிறோம் என்பதை மிக அழகாக நம்முடைய கவிதையில் எடுத்துரைத்த முனைவர் யாமினி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கவி பாட வருகிறார் SRM சட்டக்கல்லூரி மாணவர். அவருடைய தலைப்பு எழுதுகோள் என்னும் ஆயுதம். இவர் சட்டம் படிக்கும் வேளையிலும் எழுதுகோள் கொண்டு கவி உழவு செய்பவர். சட்டம் படிக்கும் வேளையிலும் எழுதுகோள் கொண்டு கவி உழவு செய்பவர். சமகால சொற்களை வைத்தே சமத்தாக கவி செய்பவர். கவி செய்பவர். SRM சட்டக்கல்லூரியில் கவியில் அல்டிமேட் ஸ்டார் கையில் ஆயுதம். அந்த ஆயுதம் ஓர் எழுதுகோள். இதோ எழுதுகோள் என்னும் ஆயுதம் என்ற தலைப்பில் கவி படைக்க சட்டக்கல்லூரி மாணவர் அஜித் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதை தலைப்பு எழுதுகோள் என்னும் ஆயுதம். அமைதியில்லா வன்முறைக்கு வாளெடுப்பர், அமைதியில்லா வன்முறைக்கு வாளெடுப்பர், அகிம்சையான வன்முறைக்கு எழுதுகோள் எடுப்பர். என்னுடைய கவிக்காக காகித போர்க்களத்தில் ரத்தம் சிந்தி போரிட்டான். என்னுடைய கவிக்காக காகித போர்க்களத்தில் ரத்தம் சிந்தி போரிட்டான் புத்தாண்டு கவி அரங்கிற்காக. எழுதுகோள் அனைவரின் விடுதலைக்கு ஆயுதமாய் போராடுபவன். எழுதுகோள் அனைவரின் விடுதலைக்கு ஆயுதமாய் போராடுபவன். ஆனால் இவனோ சிறு கைகளுக்குள் அன்பாக சிறைப்பட்டிருப்பவன். ஆரம்ப பள்ளி முதல் ஐநா சபை வரை இவனது ஆதிக்கம்தான். இந்த கோல் சாய்ந்தால்தான் நாட்டின் செங்கோலே உயரும். இப்பொழுது உள்ள நவீன தட்டச்சுகளின் பாரம்பரியம் இவன். சுயபுத்தி குறைவுதான், அதனால்தான் இவனுக்கு விரல்களே எஜமானாக உள்ளனர். நல்ல விசுவாசி. நான் பேச முடியாத மௌனங்களை இவன் மொழிவான். இவனுக்கு அனைத்து மொழிகளும் தெரியும், ஆனால் பேச தெரியாது. எவ்வளவு பெரிய ஆயுதம் குற்றம் புரிந்தாலும் தண்டனை வழங்குவது இந்த சிறு ஆயுதம்தான். இவனின் இரக்க குணத்தை பாராட்ட வேண்டும். மரண தண்டனை கொடுத்தால் மட்டும் மனசு தாங்காது போலும் இவனும் தற்கொலை செய்து கொள்வான். எண்ணங்களை எழுத்தாக மாற்ற இரத்த தானம் செய்பவன். கவிதை கட்டுரை சிறுகதைக்கு உயிர் தியாகம் செய்து வாழ்வு கொடுப்பவன். இவனது தலைப்பாகையை கழட்டுவதால் என்னவோ வியர்த்து விடுகிறது.
இவன் வியர்வையை சிந்துவதால் நமக்கு வியர்ப்பதில்லை. இவன் வியர்வையை சிந்துவதால் நமக்கு வியர்ப்பதில்லை. எழுதுகோள்: பல போராட்டக்காரர்கள் போராட பயன்படுத்திய கூர்முனை கத்தி. எழுதுகோள்: பல போராட்டக்காரர்கள் போராட பயன்படுத்திய கூர்முனை கத்தி. எழுத்தாளர்கள் கரம் பிடித்த துணைவி. எழுத்தாளர்கள் கரம் பிடித்த துணைவி கவிஞர்களின் காதலி. படித்த பட்டதாரிகளின் உழவு கலப்பை. என்னை போன்றோரின் 6வது விரல். சத்தமில்லா குரல். உனக்கு ஏற்றத்தாழ்வு தெரிவதில்லை. உனக்கு ஏற்றத்தாழ்வு தெரிவதில்லை. அதனால்தான் அனைவரும் உன்னை இதயத்திற்கு அருகில் வைத்துள்ளனர். அதனால்தான் அனைவரும் உன்னை இதயத்திற்கு அருகில் வைத்துள்ளனர் சட்டை பையில். என் இனிய நண்பனே, நீ வீழ்ந்தாலும் வாழ்கிறாய். நீ வீழ்ந்தாலும் வாழ்கிறாய். நீ விதைத்துவிட்ட எழுத்துக்களின் மூலம். அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமையான ஒரு கவிதை அஜித்குமார். அனைவரின் விடுதலைக்காக போராடுவாய். சுயபுத்தி குறைவுதான், விரல்களே எங்கள் எஜமானன். நல்ல விசுவாசி என்ற ஒரு சொல்லாடலாகட்டும். அனைத்து மொழிகளையும் தெரிந்தவன், ஆனால் அவனுக்கு பேசத் தெரியாது. மரண தண்டனை கொடுத்தால் மனமுடைந்து தனக்குத்தானே தற்கொலை செய்து கொள்கிற ஒரு பாங்காகட்டும். மிக அழகாக இந்த கவிதையை வெடித்திருந்தார். எல்லா வரிகளையும் எடுத்துக்காட்ட வேண்டும் என்றால் மறுபடியும் ஒரு முறை இந்த கவிதையை சொல்லித்தான் ஆக வேண்டும். அற்புதமான கவிதை அஜித், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அடுத்ததாக கவி படைக்க வருகிறார் SRM அறிவியல் மற்றும் கலையியல் புலத்தின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் மா லோகேஷ் ஐயா அவர்கள். மருது சகோதரர்கள் மண்ணில் இருந்து வருபவர். சிவகங்கை மருது சகோதரர் மண்ணில் இருந்து வருபவர். ஆதலால் இவர் கவிகங்கையில் நனைவது நாம் உறுதி. வீரம் எங்கள் விளைநிலம் என்ற தலைப்பை இந்த சிவகங்கை மைந்தன் தவிர வேறு எவர் சிறப்பாக பாடிவிட முடியும்? வாருங்கள் ஐயா, கவிதையை தாருங்கள். ஐயா நன்றி. அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம். எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு வீரத்தின் விளைநிலம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது, சிறப்பாக கேக்குது. நல்லதுங்க. கையில் முரத்துடன் வாசலில் அமர்ந்திருப்பவள் புறநானூற்று தாய் அல்ல. கையில் முரத்துடன் வாசலில் அமர்ந்திருப்பவள் புறநானூற்று தாய் அல்ல. அரிசியில் கற்களை பொறுக்கும் எதிர்வீட்டு பொன்னுத்தாய். அரிசியில் கற்களை பொறுக்கும் எதிர்வீட்டு பொன்னுத்தாய். அந்த நெல்லிக்கனியை அவ்வை கீற்று கீற்றாக நறுக்கி நீரில் ஊற வைத்திருக்கிறாள், காலை வெறும் வயிற்றில் அருந்துவதற்காக. அந்த நெல்லிக்கனியை அவ்வை கீற்று கீற்றாக நறுக்கி நீரில் ஊற வைத்திருக்கிறாள், காலை வெறும் வயிற்றில் அருந்துவதற்காக. பாரத போரும் இராமாயண போரும் மழையின் காரணமாக இரத்தாகி போகின. பாரத போரும் இராமாயண போரும் மழையின் காரணமாக இரத்தாகி போயின. விழுப்புண் பட்ட மறவர்கள் மெட்பிளஸ் மெடிக்கலில் மருந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். விழுப்புண் பட்ட மறவர்கள் மெட்பிளஸ் மெடிக்கலில் மருந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சோழனின் புலிக்கொடியை காரணம் தெரிவிக்காமல் தற்காலிகமாக தடை செய்துள்ளனர். சோழனின் புலிக்கொடியை காரணம் தெரிவிக்காமல் தற்காலிகமாக தடை செய்துள்ளனர். வில்லும் மீனும் பாதகமில்லையாம். வில்லும் மீனும் பாதகமில்லையாம். மூவேந்தர்களின் படையில் முன்னின்ற யானைகள் முதுமலை காட்டிலும் சில முச்சந்தி நடுவிலும். மூவேந்தர்களின் படையில் முன்னின்ற யானைகள் முதுமலை காட்டிலும் சில முச்சந்தி நடுவிலும். கலிங்க போர் நடந்த இடத்தில் எந்த தடயமும் இல்லை என்றதும் சதுர அடி 3000க்கு விற்று தீர்ந்ததாக நில ஒழுங்குமுறை ஆணையம் தகவல். கலிங்க போர் நடந்த இடத்தில் எந்த தடயமும் இல்லை என்றதும் சதுர அடி 3000க்கு விற்று தீர்ந்ததாக நில ஒழுங்குமுறை ஆணையம் தகவல். கடையெழு வள்ளல்களில் பாரி மகளிர் எப்படியோ கரையேறினர். கடையெழு வள்ளல்களில் பாரி மகளிர் எப்படியோ கரையேறினர். மீதி 6வரின் குடும்ப நிலை குறித்து அவசரமாய் ஆலோசித்து வருகின்றனர். மீதி 6வரின் குடும்ப நிலை குறித்து அவசரமாய் ஆலோசித்து வருகின்றனர். கீழடி, கொடுமணல், அரிக்கமேடு, பொருந்தல், புலிமான் கோம்பை ஊர்களுக்கு செல்ல கீழடி, கொடுமணல், அரிக்கமேடு, பொருந்தல்,
புலிமான் கோம்பை ஊர்களுக்கு செல்ல தமிழர்கள் பயணிகள் விரும்பாததால் பேருந்துகள் இயக்குவதில் சிக்கல் இருக்கிறதாம். தமிழர்கள் பயணிகள் விரும்பாததால் பேருந்துகள் இயக்குவதில் சிக்கல் இருக்கிறதாம். யாதும் ஊரே என்று உரக்க கத்தினால் பட்டா எங்கே என்று சொத்துரிமை சட்டம் பாயலாம். யாதும் ஊரே என்று உரக்க கத்தினால் சொத்துரிமை சட்டம் பாயலாம். யாவரும் கேளீர் என்று சந்தேக கண்கள் மொய்க்க தயாராகலாம். யாவரும் கேளீர் என்றால் சந்தேக கண்கள் மொய்க்க தயாராகலாம். புறாவின் எடைக்கு நிகராக அறுக்கப்பட்ட சிபி சக்கரவர்த்தியின் தொடைக்கறி கிலோ எவ்வளவு என்கிறது இளம் பட்டாளம். புறாவின் எடைக்கு நிகராக அறுக்கப்பட்ட சிபி சக்கரவர்த்தியின் தொடைக்கறி கிலோ எவ்வளவு என்கிறது இளம் பட்டாளம். காளையை அடக்கினால்தான் பெண் என்றதும் ஆண்களில் சிலர் துறவியாக முடிவு செய்துள்ளதாக உளவுத்துறை தகவல். காளையை அடக்கினால்தான் பெண் என்றதும் ஆண்களில் சிலர் துறவியாக முடிவு செய்துள்ளதாக உளவுத்துறை தகவல். மாந்தரஞ்சேரல் இரும்பொறையின் புதைகுழி அருகே நின்று மானம் பெரிதென உயிர் நீத்த சிறை தமிழன் இவர்தான் என்று யாரோ ஒருவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். மானம் பெரிதென உயிர் நீத்த சிறை தமிழர் இவர்தான் என்று யாரோ ஒருவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். இளவட்டக்கல், சுமைதாங்கிக்கல், நடுகள், நெடுநிலைக்கல் என்று விழாவாரியாக விளக்க நினைக்கையில் இவையெல்லாம் வீடு கட்ட பயன்படுத்திய கற்களா என்றவனிடம் அதற்கு மேல் பேச மனமில்லை. இளவட்டக்கல், சுமைதாங்கிக்கல், நடுகள், நெடுநிலைக்கல் என்று விழாவாரியாக விளக்க நினைக்கையில் இவையெல்லாம் வீடு கட்ட பயன்படுத்திய கற்களா என்றவனிடம் அதற்கு மேல் பேச மனமில்லை. இவ்வளவு சொன்ன பிறகு உங்கள் உள்ளுணர்வில் ரோஷம் பொங்கி வழிந்தால் நீங்கள்தான் இந்த விளைநிலத்தின் வீரர்கள். இவ்வளவு சொன்ன பிறகு உங்கள் உள்ளுணர்வில் ரோஷம் பொங்கி வழிந்தால் நீங்கள்தான் இந்த விளைநிலத்தின் வீரர்கள். நன்றி, வணக்கம். அருமை அருமை, அற்புதம் அற்புதம் அற்புதம். எத்தனை சொல் கொண்டு புகழ்ந்தாலும் உங்களுக்கு இந்த கவிக்கு அந்த புகழுக்கு ஈடாகாது. அருமையான வரிகள், அத்தனை வரிகள். அரசியல் கற்களை பொறுக்கி கொண்டிருக்கிறார் பொண்ணு தாய். சோழனின் புலிக்கொடி தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. விழுப்புண் பெற்ற மறவர்கள் மெட்லஸ் கடையில் மருந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை விட அற்புதமான வரி, எல்லா வரியுமே ரொம்ப அருமை அருமை அருமை. மூவேந்தர் படையின் சீரிய யானைகள் முதுமலை காட்டிலும் சில முச்சந்தி நடுவிலும். சிறப்பான ஒரு கற்பனை, எல்லாமே அருமையா இருக்குது. அதான் காளையை அடக்கினால்தான் பெண் என்றதும் ஆண்கள் பலர் துறவியாகி விடுவர் என்ற உளவுத்துறையின் தகவலாகட்டும். லோகேஷ் ஐயா அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, இனிவும் தமிழ் உச்சரிப்பை அடிக்கடி கேட்க தமிழ் நச்சரிப்பு செய்யும். உன் தமிழ் வெல்லும். நன்றி ஐயா, நன்றி. அற்புதம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தமிழ்துறைக்கே மீண்டும் ஒரு கவிஞர் கிடைத்திருக்கிறார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. அருமையான கவிதை, தரமான கவிதை. மாணவர்களுக்கு வழிகாட்டுகள் இப்படித்தான் எழுத வேண்டும் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. மிக்க நன்றி. அடுத்ததாக கவி பாட வருகிறார் மு. ராமமூர்த்தி. பண்பாடு படும்பாடு என்ற தலைப்பிலான கவிதை. ராமமூர்த்தி அவர்கள் மிக சிறந்த கவிஞர். புத்தலை தேடும் தேநீர் என்ற தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பின் மூலம் தமிழ் கவி உலகை ஈர்த்தவர். அடுத்ததாக ஒரு கவிதை நூலை எழுதி கொண்டிருக்கிறார். விரைவில் அது பொங்கல் விழாவில் வெளியிடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த கவிதை நூலுக்காக அவரை வாழ்த்தி பண்பாடு படும்பாடு என்ற தலைப்பில் கவி பாட நம்முடைய SRM பொறியியல் கல்லூரி மாணவர் மு. ராமமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நான் ராமமூர்த்தி முகம் காட்டி பேசுங்க பாப்போம். ஏன் மறைவா பேசுறீங்க? ஆமா, இணையத்தெல்லாம் வந்தீங்க ராமமூர்த்தி. இதுல வர்றதுக்கு என்ன சிக்கல்? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் உழைப்பாளிக்கும் படைப்பாளிக்கும் தினம் தினம் புத்தாண்டு தான். என் தலைப்போ பண்பாடு படும் பாடு. பண்பாடு நமக்கில்லை உடன்பாடு. நம் பண்பாடு படுகிறது பெரும் பாடு. நாகரிக கோடாரியால்
பண்பாட்டு மரத்தை வெட்டுகிறோம் நாம். இணையம் என்னும் தீப்பந்தத்தால் நம் பண்பாட்டு வைக்கோரை கொளுத்துகிறோம் நாம். நம் பண்பாடு சென்னை போல அறிவியல் உலகம் என்னும் மிச்சாம் புயல் அதனை அடித்து செல்கிறது. நம் பண்பாடு சென்னை போல அறிவியல் உலகம் என்னும் மிச்சாம் புயல் அதனை அடித்து செல்கிறது. வள்ளுவன் சொன்னான், விருந்தினர்கள் அனிச்சம் பூப்பு என. நாம் தான் விருந்தினர்கள் வந்தாலே கள்ளி செடியாக மாறுகிறோமே. கண்ணகி வருந்தினாலாம், நான் கணவனை பிரிந்ததை விட விருந்தாளியை பிரிந்ததற்காக. நாம் தான் வருந்துகிறோமே, நாம் விருந்தாளி நம் வீட்டை விட்டு இன்னும் பிரியவில்லையே என. நம் உடல் வீட்டுக்குள் அந்நிய நாட்டு ஜீன்ஸும் சுடிதாரும் உறுப்பினராகிவிட்டன. நம் நாட்டு வேட்டி சட்டையும் விழாக்களுக்கு மட்டும் வரும் விருந்தினராகின. ஊர் கூடி தேர் இழுக்கணும், முதலில் வீடு கூடட்டுமே. வாய் வலிக்க வலிக்க அன்று வரவேற்றோம், இன்று வரவேற்பு பொம்மைகளை வாசலில் நிறுத்துகிறோம். வாய் வலிக்க வலிக்க அன்று வரவேற்றோம், இன்று வரவேற்பு பொம்மைகளை வாசலில் நிறுத்துகிறோம். அன்று பந்திகளில் பங்காளிக்கு பாயாசம், தாத்தாவுக்கு தயிர், முறைமாமாவுக்கு முறுக்கு என பரிமாறினோம். இன்றோ கேட்டரிங் சர்வீஸாரோடு வேலையோடு நம் பண்பாட்டையும் பரிமாறுகிறோம். அன்றைய கூட்டு குடும்பங்களில் சண்டை சச்சரவு இல்லை, இன்றைய தனி குடும்பங்களில் சண்டை சச்சரவு இல்லாமல் இல்லை. அன்றைய கூட்டு குடும்பங்களில் சண்டை சச்சரவு இல்லை, இன்றைய தனி குடும்பங்களில் சண்டை சச்சரவு இல்லாமல் இல்லை. நம் வாழ்க்கை பாதையில் மிக்சிக்கும் அம்மிக்கல்லுக்கும் ஓட்ட பந்தயம் நடந்தது. அம்மிக்கல் பின்தங்கி விட்டது, மிக்சி ஜெயித்து விட்டது. அன்று இல்லங்களில் நடந்த திருமணங்கள் பிரிந்ததில்லை, இன்று மண்டபங்களில் நடந்த திருமணங்கள் நிலைத்ததில்லை. அரிசி வந்த பின்பு நெல்லை ஒதுக்கலாமா? டிராக்டர் வந்த பின்பு ஏற்கலப்பையை மறக்கலாமா? நம் மண்பாண்டங்களுக்கு தூக்கு தண்டனை தந்துவிட்டோம், எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு கருணை மனு அளித்து விட்டோம். நாம் மண்பாண்டங்களுக்கு தூக்கு தண்டனை தந்துவிட்டோம், இன்று எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு கருணை மனு அளித்து விட்டோம். அன்று வீடு தேடி பத்திரிகை வைத்தோம், இன்று அலைபேசியில் எண்கள் தேடி வைக்கிறோம். அன்று வீடு தேடி பத்திரிகை வைத்தோம், இன்று அலைபேசியில் எண்கள் தேடி வைக்கிறோம். அன்று வாழ்த்துக்கள் வாயிலிருந்து வந்தது, இன்று வாட்ஸ்அப்பில் வருகிறது. ஆங்கிலேயன் விரட்டப்பட்டான், ஆங்கில மொழி நம்மிடம் ஒட்டி கொண்டதே. நம் வாழை இலை பண்பாட்டில் வாடி போனது, நெகிழி குளிர்விட்டு விட்டது. தமிழர் பண்பாடு எரிகையில் தமிழர் நாகரிக குளிர்பனதியில் வாழலாமா? தமிழர் பண்பாடு எரிகையில் தமிழன் நாகரிக குளிர்பதனியில் வாழலாமா? காற்றுக்கு மட்டுமா வேலி இலை, தமிழர் பண்பாட்டுக்கும் தானே. படவரியில் பதிந்து போன பைந்தமிழா, நீ மர தமிழன் ஆகு, அவற்றையெல்லாம் மறந்து மர தமிழன் ஆகு. நன்றி, வணக்கம். அருமை 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 ராமமூர்த்தி. ரொம்ப நடப்பு சொற்களை வைத்துக் கொண்டு சிறப்பான கவிதை வடித்தீர்கள். நாகரிக கோடாலியால் பண்பாட்டை வெட்டுகிறோம், அன்று மோப்ப குழையும் அனிச்சம், இன்று விருந்தினர் வந்தால் கள்ளிச்செடியாக நாம் மாறுகிறோம். வேட்டி சட்டைகள் இன்று விழாக்களில் மட்டுமே நாம் அணிகிறோம். ஊர் கூடி தேர் இழுத்தது போதும், முதலில் உங்கள் வீடோடு ஒன்றாக குடியிருங்கள் என்கிறார். எவர் சேர்வர் பாத்திரங்களுக்கு கருணை மனு கொடுத்து விட்டோம். அன்றைய காலங்களில் வீடு தேடி அழைப்பிதழ் வைத்தோம், இன்று அலைபேசியில் எண்களை தேடி அழைப்பிதழ் வைக்கிறோம் என்று மிக அழகாக பண்பாடு எப்படி கடந்த காலத்தில் இருக்கும் இந்த காலத்திற்கும் எப்படி மாறிவிட்டது என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார். கவிஞருக்கு வாழ்த்துகள். அடுத்ததாக கவி பாட வருகிறார். பெண்மை என்னும் பேராற்றல், பெண்மை என்னும் பேராற்றல் என்று தலைப்பில் கவி பாட வருகிறார் மிகச்சிறந்த கவிஞர் SRM செயல்முறை மருத்துவக் கல்லூரி மாணவி தாமா மிருதுளா தேவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க மிருதுளா தேவி. மிருதுளா தேவி இணைப்பில் இருக்கீங்களா? மிருதுளா தேவி அவர்கள் பயணத்தில் இருக்கிறார். அதனால் அடுத்த கவிஞர் போதை இல்லாத பாதை என்ற தலைப்பில் கவிபாட சூரஜ் அவர்கள். இந்த தலைப்பு அவருக்குத்தான் பொருந்தும், ஏனென்றால் அவர் முழுவதும் தமிழ் போதையிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வடிக்கிற கவிதைகள் நமக்கெல்லாம் கவி போதையை தந்து விடுகின்றன. இலக்கிய கூட்டங்களாகட்டும், நூல் வெளியீட்டு விழாவாகட்டும், எல்லா இடங்களிலும் அன்பு மாணவர் சூரஜ் அவர்கள் தடம் பதித்து வருகிறார். தமிழ் இலக்கிய உலகில் வளரும் கவிஞர்களில் இன்றைய காலகட்டத்தில்
கவிஞர் சூரஜ் அவர்கள் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பாரல்ல, பிடித்து விட்டார் என்றே கூறலாம். நம் கல்லூரிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் இளம் கவி சூரஜ் அவர்களை போதை இல்லாத பாதை என்ற கவிதையில் எங்களுக்கெல்லாம் தமிழ் போதை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். சூரஜ், வாசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு அனைவருக்கும் நல்லாண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துவதை விட நல்ல ஆண்டாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்றே வாழ்த்த தோன்றுகிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ் பேராயம். நடத்துவதற்கு எத்தனையோ ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இருந்தும் புத்தாண்டின் முதல் நிகழ்வாக கவியரங்கத்தை நடத்தி இந்த ஆண்டை நல்லாண்டாக அமைத்துக் கொண்டது தமிழ் பேராயம். அதற்கு என் வாழ்த்துகள். கவிதை தலைப்பு போதை இல்லா பாதை. யாரது வளர்ந்ததும் யாரது வளர்ந்தும் தொட்டிலின் ஊசலை மறக்காதவர்? அவன் குடித்த தாய்ப்பால் தானே இன்று வரை அவன் தனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கும் வெடிமருந்தை அணைப்பது. உன் சொர்க்கங்கள் மூளையிலிருந்து நாவிற்கு இறங்கி வருவது உன் சுடுகாடு உன் வீட்டை தேடி வருவதல்லவா? அந்த மாத்திரைகள் உன் அணுக்களுக்கு நீ அனுப்பும் அமரர் உறுதி என்று அறிய மாட்டாயா? அந்த ஒரு கோப்பை மது நரகத்தில் வடிந்த வெள்ள நீர். அந்த ஒரு கோப்பை மது நரகத்தில் வடிந்த வெள்ள நீர். உன்னால் மட்டும் எப்படி உயிரோடு உன் அஸ்தியை நீரில் கரைக்க முடிகிறது? அந்த புகையை நீரால் பொசுக்கு, இல்லை பாலால் கழுவப்படுவாய். நீ ஒரு நாள் இயற்கையாய் மரணிப்பாய். அன்று நீ இறந்தாய் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். தற்கொலை என்றே மரணம் வாக்குமூலம் கொடுக்கும். நீ ஓர் அதிசயத்தை உன் இறப்பில் நிகழ்த்தி விடுகிறாய். இறப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்ட தற்கொலை என்பது உனக்கு மட்டும் சாத்தியமானது. இறப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்ட தற்கொலை என்ற பெருமை உனக்கு மட்டுமே சாத்தியமானது. இறந்த பின்னே இந்த உயிர் எங்கே செல்கிறது என்று தெரியவில்லை என்பவர்கள் நுரையீரலை வன்புணர்வு செய்து ஒரு இழுவை இழுத்து விடும் அந்த புகையை காணுங்கள். அது வெறும் புகை அல்ல, உயிரின் ஆவி. ஒரு கல்லில் இரு மாங்காய் என்பது போல அந்த புகை மனிதன் தன்னை தற்கொலையும் சுற்றத்தாரை கொலையும் செய்து விடுகிறான். மரணத்திற்கு தரகர் வேலை பார்ப்பது அத்துணை இன்பமா? ஆனால் உனக்கு தெரியவில்லை, மரணம் உனக்கு பத்திரிகை அடித்து அழைப்பிதழாய் சிகரெட் அட்டையில் கொடுக்கிறது. நீ பாக்கியசாலிதான். சாம்பலாகும் அந்த சுருட்டில் உன் அஸ்தியை உன்னாலே கரைக்க முடிகிறது. ஏ தீயே, உன் வெளிச்சத்தில்தான் உலக உண்மைகளை காண்கிறோம். ஆனால் உன்னை தவறாமல் பயன்படுத்தும் இவனுக்கு மட்டும் ஏன் நீ உண்மையை உணர்த்துவதில்லை? ஏ தீயே, உன் வெளிச்சத்தில்தான் உலக உண்மைகளை காண்கிறோம். ஆனால் உன்னை தவறாமல் பயன்படுத்தும் இவனுக்கு மட்டும் நீ உண்மையை உணர்த்துவதே இல்லை. இதை பார், நீர் ஆவியாகி மீண்டும் நீராகிறது. உயிர் புகையாகி மீண்டும் உயிராகுமா? நோய்களின் மாதிரிகளே கொஞ்சம் கேளும். அந்த தீ ஒரு துரோகி. உன் சிகரெட்டு நுனியில் எரிவது போல எரிந்து உன் வீட்டு அடுப்பை அணைக்க பார்க்கிறது. உன் நினைவு படத்தின் முன் எரிய ஆயத்தமாகிறது. அந்த மாத்திரைகள்
உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விடுவது போல தோன்றலாம். அந்த மாத்திரைகள் உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விடுவது போல தோன்றலாம். ஆனால் அது உன் நரம்புகளுக்கு ஊன்றுகோலை தயார் செய்து கொண்டிருக்கிறது. அது உன் நரம்புகளுக்கு ஊன்றுகோலை தயார் செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு கோப்பை மது உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லலாம். ஆனால் நீ அதை பருகாமல் இருந்தால் உன் 1 யூனிட் ரத்தம் ஒருவரை நரகத்திலிருந்து விடுவித்திருக்கலாம். நண்பா, உன் வாழ்க்கை கனவுகளுக்காக இருக்க வேண்டும். கனவிலேயே இருந்து விடக்கூடாது. போதை என்பது தூண்டில். அது நிகழ்காலத்தில் சிக்கும் இறந்த காலம். உனக்கான ஒரே வேண்டுகோள், தயவு செய்து மயானத்தில் உன் அந்தப்புறத்தை கட்டாதே. இறுதியாய் ஒன்று, படைப்பாளிகள் மட்டுமே இதை சொல்லும் தகுதி பெற்றவர்கள். இறுதியாய் ஒன்று, மகாகவி பாரதி, கவியரசர் கண்ணதாசன் இவர்களைப் போல கவிதைகளில் சிறந்தவர்கள் நாம். மகாகவி பாரதி, கவியரசர் கண்ணதாசன் இவர்களைப் போல கவிதைகளில் சிறந்தவர்கள் நாம். இவர்களை விட வேறொன்றில் சிறந்தவன் நான். எனக்கு எந்த போதை பழக்கமும் இல்லை. நான் மயக்கத்தில் கவிதைகள் எழுதுவதில்லை. எழுதிய பின்னே கவிதையில் மயங்குபவன். ஆதலால் தோழா, கவிஞனைப் போல வாழ்வதை விட கவிதையைப் போல வாழ்ந்து பார். இந்த கவிதை போதை உன் ஆயுளை கூட்டும். நன்றி. அருமை சுரேஷ். மிக சிறப்பான ஒரு கவிதை இது. அந்த மாத்திரை உன் அணுக்களுக்கு அனுப்பும் அமரர் ஊர்தியாகட்டும் என்ற வரியாகட்டும். உன்னால் மட்டும் எப்படி உயிரோடு உன் அஸ்தியை கரைக்க முடிகிறது? நீரால் அதை பொசுக்கு அல்லது பாழால் கழுவப்படுவாய். இறப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்ட தற்கொலை என்று அந்த மது பழக்கமாகட்டும் போதை பழக்கமாகட்டும் இப்படி அழகாக இருக்கிறது. மரணம் பத்திரிகையை அடித்து அழைக்கிறது சிகரெட் அட்டையில் என்ற வரிகளாகட்டும். ஒரு பாட்டில் மது அருந்தி விடுகிறாய், 1 யூனிட் ரத்தம் கொடுத்து அந்த மரணத்திற்கு செல்பவனால் தடுக்க முடியாது போகிறது, எதற்காக மது அருந்துகிறாய் என்ற கேள்வியாகட்டும். மயானத்தில் உன் அந்தப்புறத்தை அமைக்காது என்ற வரிகளாகட்டும் எல்லாம் மிக சிறப்பான வரிகள். சூரஜ், இளம் கவி சூரஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கவி படைக்க வருகிறார். புதுமைகள் படைப்போம் என்ற தலைப்பில் கவி படைக்க வருகிறார் முனைவர் பாரதராஜா ஐயா அவர்கள் பட்டுக்கோட்டையில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு பாட்டுக்கோட்டை. மரபே இவரது மரபு, சந்தமே இவருக்கு சொந்தம். மன்னன் காட்டில் இருந்து புறப்பட்டு வந்த கவி மன்னன் இவர். இவர் ஆயிரம் கவியரங்கங்களுக்கு தலைமையேற்றவர். அற்புதமான பல கவி நூல்களை நூற்றவர். எஸ்ஆர்எம் ராமாபுர வளாகத்தில் தமிழ்துறை பேராசிரியர். கவிப்பாதையில் தனக்கென புதிய பாரதம் ஓட்டுபவர். இதோ புதுமைகள் படைப்போம் என்ற தலைப்பில் கவி பாட வருகிறார் பாரத ராஜா ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, கவிதையை பாருங்கள். வணக்கம் ஐயா. பேராயத்தின் புகழுரைக்கு நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. அனைவருக்கும் எமது புத்தாண்டு பொது வணக்கம். புதுமைகள் படைப்போம் என்ற தலைப்பில் பாட அழைத்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி. மும்முரசு கொட்டி முச்சங்கம் வைத்து முத்தமிழை வளர்த்த பாண்டியனார், 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நானிலம் போற்றிட தொண்டு ஆற்றிய பாண்டித்துரை தேவர், 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்னும் வகையில் பைந்தமிழ் வளர்க்கும் தமிழ் பேராயம்,
வழி நடத்தும் வள்ளல் பாரிவேந்தர், நெறிப்படுத்தும் தலைவர் முனைவர் பாவலர் கருநாகராசனார், தமிழ் பரப்பும் செயலாளர் முனைவர் பா. ஜெய்கணேஷ், செயல் நெறியாளர் முனைவர் பாலசுப்பிரமணியன், கவிதை தேரோட்ட நாட்டத்துடன் வந்துள்ள கவிஞர் கூட்டம் என அனைவருக்கும் தந்தேன் அருந்தமிழ் வணக்கம். அவனி எங்கும் இனி நம் தமிழ் மணக்கும். ஆங்கில புத்தாண்டு அகிலம் எங்கும் தீங்கிலா வகையில் இன்பம் பொங்கும். நீங்கியே ஒதுக்காமல் பிறமொழி போற்றி ஓங்கிடச் செய்யும் உயர்பண்பு வாழ்க. யாவரும் கேளீர் என்ற கோட்பாடு வளர்க. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த எழில் ஒழுக. தமிழ் பேராயம் ஆற்றுகின்ற அருந்தமிழ் பெருந்தொண்டு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த எழில் ஒழுக. தமிழ் பேராயம் ஆற்றுகின்ற அருந்தமிழ் பெருந்தொண்டு. ஆராயத் தொடங்கினால் ஆண்டுகள் பலவாகும். ஆராயத் தொடங்கினால் ஆண்டுகள் பலவாகும். பாராட்டத் தொடங்கினால் பழுத்த சுளை பலாவாகும். பாராட்டத் தொடங்கினால் பழுத்த சுளை பலாவாகும். பாடுகின்ற கவிஞர்களை ஒன்றாய் கூட்டி பாடுபொருள் தலைப்புகளை நன்றாய் காட்டி பாடுகின்ற கவிஞர்களுக்கு கவித்தி மூட்டி பாடுபடும் பேராய சான்றோர் வாழ்க. தமிழ் சான்றோர் வாழ்க. புதுமைகள் படைப்போம். நிறைந்த அழகும் குறைந்த வயதும் பரந்த உலகில் பிறந்த ஆண்டை சிறந்த முறையில் போற்றும் வகையில் கரந்த பாலாய் வந்திடும் புத்தாண்டே. சுரந்த தேனாய் இன்பம் தந்திடும் புத்தாண்டே. புதுமைகள் படைத்திட புன்மைகள் உடைத்திட நன்மைகள் கிடைத்திட பூத்திடு புத்தாண்டே. புகழ் சேர்த்திடு புத்தாண்டே. புதுமைகள் படைத்திட புன்மைகள் உடைத்திட நன்மைகள் கிடைத்திட பூத்திடு புத்தாண்டே. புகழ் சேர்த்திடு புத்தாண்டே. பதுமைகள் போலவே பாவையர் ஓங்கி ஒதுங்கிய பழமைகள் மாறட்டும். பதுமைகள் போலவே பாவையர் ஒதுங்கிய பழமைகள் மாறட்டும். உயர் பதவிகள் ஏறட்டும். தீமை நிறை ஆபாச திரைப்படங்கள் விரைவாக நீங்கட்டும். தீமை நிறை ஆபாச திரைப்படங்கள் விரைவாக நீங்கட்டும். திருக்குறள் நெறியெங்கும் ஓங்கட்டும். கொடுமை தரும் மது குடிக்கும் அடிமையாகும் மடமைகளோ மறையட்டும். கொடுமை தரும் மதுகுடிக்கு அடிமையாகும் மடமைகளோ மறையட்டும். மகளிர் நிலை விடியட்டும். வறுமைகள் கருகியும் வளமைகள் பெருகியும் வையகம் திகழட்டும். இனி மகிழ்வே நிகழட்டும். வறுமைகள் கருகியும் வளமைகள் பெருகியும் வையகம் திகழட்டும். இனி மகிழ்வே நிகழட்டும். சிறுமைகள் நிறைந்து நேர்மைகள் குறைந்த கயமைகள் ஒழியட்டும். சிறுமைகள் நிறைந்து நேர்மைகள் குறைந்த கயமைகள் ஒழியட்டும். உயர் கடமைகள் செழிக்கட்டும். நாடுகள் எங்கும் கேடுகள் விளைக்கும் பகைமைகள் கருகட்டும். உயர் பண்புகள் பெருகட்டும். நாடுகள் எங்கும் கேடுகள் விளைக்கும் பகைமைகள் கருகட்டும். உயர் பண்புகள் பெருகட்டும். உக்கிரமாக உக்ரைன் மீது வக்கிரமாக போரை தொடுத்து அக்கிரமமாக மக்களை அழிக்கும் ரஷ்யா திருந்தட்டும். தம் செயலால் வருந்தட்டும். உக்கிரமாக உக்ரைன் மீது வக்கிரமாக போரை தொடுத்து அக்கிரமமாக மக்களை அழிக்கும் ரஷ்யா திருந்தட்டும். தம் செயலால் வருந்தட்டும். காசா நாட்டின் ஹமாஸ் இயக்கம் உலகில் உள்ள பயங்கரவாதம் இஸ்ரேல் போன்ற இனக்குழு மோதல் அழிந்து தொலையட்டும். இனி அருள்நெறி விளையட்டும். காசா நாட்டின் ஹமாஸ் இயக்கம் உலகில் உள்ள பயங்கரவாதம் இஸ்ரேல் போன்ற இனக்குழு மோதல் அழிந்து தொலையட்டும். இனி அருள்நெறி விளையட்டும். உலகம் என்ற அழகிய தோட்டம் அழகாய் பூக்கட்டும். அதில் அன்பே கனியட்டும். கொடும் பகைமை தணியட்டும். உலகம் என்ற அழகிய தோட்டம் அழகாய் பூக்கட்டும். அதில் அன்பே கனியட்டும். கொடும் பகைமை தணியட்டும். அறிவியலால் அவனியெல்லாம் தெளிக்குது. அதிகார வெறியாலே சதிகார செயலாலே அப்பாவி மக்களையே அழிக்குது.
அறிவியலால் அவனியெல்லாம் செழிக்குது, அதிகார வெறியாலே சதிகார செயலாலே அப்பாவி மக்களையே அழிக்குது, இதை அறியாமல் ஒரு கூட்டம் விழிக்குது. அரசியலால் ஒரு கூட்டம் வளருறான், அவனோட சொந்தமெல்லாம் மலருறான், அந்தரங்க உறவுகளை பெருக்கிறான், அப்பாவி ஏழைகளை நொறுக்கிறான். இந்தியாவோ ஒரு பக்கம் வளருது, மறுபக்கம் ஊழலாலே தளருது. இந்தியாவோ ஒரு பக்கம் வளருது, மறுபக்கம் ஊழலாலே தளருது. பசியாலே ஏழை சனம் அலறுது, பசியாலே ஏழை சனம் அலறுது. வறுமை இல்லைன்னு அரசாங்கம் உளருது, பசியாலே ஏழை சனம் அலறுது. வறுமை இல்லைன்னு அரசாங்கம் உளருது. அந்திரத்தை ஆய்ந்திடவும் வல்லரசாய் ஆகிடவும் சந்திராயன் ராக்கெட்டை ஏவுது. அந்திரத்தை ஆய்ந்திடவும் வல்லரசாய் ஆகிடவும் சந்திராயன் ராக்கெட்டை ஏவுது. ஆனாலும் ஏழை கூட்டம் சாகுது. உலகத்து நாடுகளே வியப்போடு நம் நாட்டை உத்து உத்து பார்க்கிறது பெருமைதான். உலகத்து நாடுகளே வியப்போடு நம் நாட்டை உத்து உத்து பார்க்கிறது பெருமைதான். ஆனாலும் போகலையே நம் நாட்டு வறுமைதான். எத்தனையோ பெருமக்கள் உயிர் தந்து பொருள் தந்து உரிமையினை பெற்று தந்தது இந்த நாடு. எத்தனையோ பெருமக்கள் உயிர் தந்து பொருள் தந்து உரிமையினை பெற்றது இந்த நாடு. அதுக்கு ஒரு கூட்டம் விளைக்குதடா கேடு. இத்தனையும் சொல்லிவிட்டேன், நிறைகுறையே அள்ளிவிட்டேன், இனி குறைகளையே போக்கிவிட்டு வாழுவோம். இத்தனையும் சொல்லிவிட்டேன், நிறைகுறையே அள்ளிவிட்டேன், இனி குறைகளையே போக்கிவிட்டு வாழுவோம். இந்த குவலயத்தை மனிதத்தோடு ஆளுவோம். புத்தாண்டு இனிதாக பிறக்கட்டும், புத்தாண்டு இனிதாக பிறக்கட்டும், அதில் புதுமைகளும் நன்மைகளும் சிறக்கட்டும். இத்தரணி இந்தியாவை வணங்கட்டும், இத்தரணி இந்தியாவை வணங்கட்டும், அதற்கு இந்தியர்கள் நன்னெறியில் இணங்கட்டும். எத்தகைய இடர்வரினும் வெல்லுவோம், எத்தகைய இடர்வரினும் வெல்லுவோம், ஊழல் செய்கின்ற எத்தர்களை கொல்லுவோம். மொத்தத்தில் அறநெறியை சொல்லுவோம், மொத்தத்தில் அறநெறியை சொல்லுவோம், அதை வாழ்வியலாய் தினந்தோறும் கொள்ளுவோம். புத்தாண்டில் புதுமைகளை படைப்போம், புத்தாண்டில் புதுமைகளை படைப்போம், புன்மைகளை உடைப்போம், வறுமைகளை துடைப்போம், வன்மைகளை அடைப்போம். வந்திடு வந்திடு புத்தாண்டே, இன்பம் தந்திடு தந்திடு புத்தாண்டே, வந்திடு வந்திடு புத்தாண்டே, இன்பம் தந்திடு தந்திடு புத்தாண்டே, துன்பம் போக்கிடு போக்கிடு புத்தாண்டே, புதுமைகள் ஆக்கிடு ஆக்கிடு புத்தாண்டே, வளமைகள் பெருக்கிடு பெருக்கிடு புத்தாண்டே, ஊழல் நொறுக்கிடு நொறுக்கிடு புத்தாண்டே. இனி செழிக்கணும் கொழிக்கணும் வையகமே, இனி செழிக்கணும் கொழிக்கணும் வையகமே, புதுமை படைக்கணும் சிறக்கணும் பாரதமே, புதுமை படைக்கணும் சிறக்கணும் பாரதமே. வாழ்க வையகம், வளர்க பாரதம், வளரட்டும் தமிழீழம், மலரட்டும் தமிழகம், வளரட்டும் தமிழகம், மலரட்டும் தமிழீழம். அனைவருக்கும் நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துகள். தமிழ் பேராயம் போல் எல்லோரும் சிறந்து வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அற்புதமான கவிதை. இந்த மரபின் வழியாக நாட்டு நடப்புகளை எல்லாம் சிறப்பாக சொல்ல முடியும் என்பதற்கு இன்றைய தலைமுறைக்கு மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதலான கவிதை. ஆனால் புது கவிதையை தான் சொல்ல முடியும், மரபில் சொல்ல முடியாது என்ற ஒரு எண்ணம் தற்போது கவி எழுதுகிற சில கவிஞர்களுக்கு இருக்கிறது. அதை உடைத்து மரபிலெல்லாம் நாட்டு உலக நடப்பை எல்லாம் மிக அழகாக எடுத்துரைக்க முடியும் என்ற அந்த உக்ரைன் போராகட்டும், மிக அழகிய செய்திகளை மிக அற்புதமாக எடுத்துரைத்த கவிஞர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கவி படைக்க வருகிறார் கவிதை என் காதலி. இந்த கவியரங்கத்தில் கவிதை என் காதலி என்ற தலைப்பில் கவி படைக்க வருகிறார் மிக சிறந்த கவிஞர், மிக சிறந்த பரதநாட்டிய கலைஞர், பாடலாசிரியர், நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா பாடலும் பாடுவாங்க. சிறந்த நம்முடைய பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தின் SRM கலை அறிவியல் கல்லூரியின் மாணவி ஒருங்கிணைப்பாளர் சா யுவராணி அவர்களை கவிதை என் காதலி என்ற தலைப்பில் கவி பாட அன்போடு அழைக்கிறோம். கவிதை என் காதலி. எனக்கு தனிமையில் கிடைத்த ஒரே பரிசு கவிதை, அவளே என் காதலி. தனிமையில் இனிமை காண முடியாது, தனிமையில் எழுதும் கவிதையில் இனிமை காணலாம். காதல் கவிதை. ஆம், நானும் காதல் கொண்டேன். இந்த கல் மனதையும் கரைக்க ஒருத்தி வந்தாள் காதல் என்னும் பெயரில். நீ இல்லாத நேரங்களில் சொல்லாத வார்த்தைகளால் பல 100 கவிதைகளை வரைந்தேன்
வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையால். உனக்காய் படைக்கப்பட்ட கவிதைகள் கூட உன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டன போலும். உன் பெயரை மட்டுமே எழுத சொல்லி கெஞ்சுகிறதே கவிதா கவிதா என்று. அடியே கவிதா, எனக்கு கொஞ்சம் கவிதா. தனிமையில் நான் எழுதும் கவிதைகளால் நீ அடிக்கடி வந்து விடுகிறாள், ஆறுதல் சொல்லும் நினைவுகளாய். உயிரெழுத்துக்களும் உயிர் பெற்றது, காதல் கவிதை என்பது மொழியற்றது, காற்றில் கலந்து கனவில் கரைந்து கவிதையாய் பிறக்கிறது உன் மீது நான் கொண்ட காதல். என் 16 வயதில் என்னை கரம் பிடித்தவள் நீ, இன்னும் பல ஆண்டு உன்னுடன் வாழ வரம் கேட்கிறேன். என் 16 வயதில் நீ, இன்னும் பல 100 ஆண்டு உன்னுடன் வாழ வரம் கேட்கிறேன். பள்ளி பருவத்தில் கவிதை எழுதி ஆசிரியர் அன்று அவ்வப்போது மாட்டிக்கொண்டேன், இன்று உன்னிடம் காலம் முழுக்க மாட்டிக்கொள்ள விரும்புகிறேன். அன்று அவ்வப்போது மாட்டிக்கொண்டேன், இன்று உன்னிடம் காலம் முழுக்க மாட்டிக்கொள்ள விரும்புகிறேன். ஏட்டிக்கு போட்டி பேசும் காமத்தையே, என் சிந்தனை ஊற்றுக்கு இசைந்து போகும் காதலியே, எத்தனை பேருக்கு அமையும் இந்த பாக்கியம்? ஆம், கவிதைக்கு பொய்தான் அழகு, என் கவிதாவுக்கும் அப்படிதான். மை பூசும் கண்களுக்கு பதிலாய் பொய் பூசிக் கொள்வாள். மூச்சு நின்றால் மட்டுமே மரணம் இல்லை, என் காதல் மூச்சு நின்றாலும் மரணம்தான். விரைந்து வா, காதல் என்னும் கதப்பில் காலம் முழுக்க கடந்து செல்வோம். ஒற்றை புள்ளியில் கவிதைகள் சொல்கிறது அவளின் மெய் எழுத்துக்களின் அடையாளம். ஒற்றை புள்ளியில் கவிதைகள் சொல்கிறது அவளின் மெய் எழுத்துக்களின் அடையாளம். என் ஒவ்வொரு பகலும் தொடங்கும் அவள் நினைவுகளில், என் ஒவ்வொரு இரவு முடியும் அவள் கனவுகளில். எத்தனை முறை படித்தாலும் வெவ்வேறு அர்த்தங்கள், புரியாத புதிராகவே இருக்கிறாள் இன்னும். எத்தனை முறை படித்தாலும் வெவ்வேறு அர்த்தங்கள், புரியாத புதிராகவே இருக்கிறாள் இன்னும். மூச்சுக்கு 300 முறை கூட சொல்வேன் என் முதல் காதல் நீதான் என்று. அழகான வரிகளை மட்டும் தராமல் ஆழமான வழிகளையும் தந்துவிட்டு செல்கிறாள். என்ன செய்வது, அவளும் பெண்தானே. கவிதை என்னும் அவள் ஒற்றை பெயரில் எத்தனை கவிதைகள். அவளுக்கு ஒப்பனை ஏதும் தேவையில்லை, என் கற்பனை ஒன்றே போதும். அவளுக்கு ஒப்பனை ஏதும் தேவையில்லை, என் கற்பனை ஒன்றே போதும். என் மௌன காதலியை ரசிக்கும் ஊமை கவிஞன் நான், அவள் வரியின் மெட்டுக்களை இசைக்கும் உண்மை காதலன் நான். நான் விழிமூடி தியானம் செய்வேன் என் இமையோடு அவளை சேர்த்து. என் பேனாவும் நானும் கொண்டு தலைசாயும் அவள் மீது சில நேரம். என் பேனாவும் நானும் கொண்டு தலைசாயும் அவள் மீது சில நேரம். நான் தனிமையை மிகவும் நேசித்தேன், அவள் நினைவுகள் வருவதால் மட்டுமே. அவள் கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கலைந்து போனது என் காதல் வரிகள். அவள் கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கலைத்து போனது என் காதல் வரிகள். கவிதை எழுத காதல் வேண்டாம், என் காதலை எழுத கவிதை நீ நிச்சயமாக வேண்டும். கவிதை எழுத காதல் வேண்டாம், என் காதலை எழுத கவிதை நீ நிச்சயமாக வேண்டும். கவிதை என்னும் கடலில் மூழ்கி கிடக்கிறேன், அதிலிருந்து என்னை மீட்டெடு, உன்னை மறப்பதற்கு அல்ல, என் உயிரை துறப்பதற்கு. கரையேற துடுப்பிருந்தும் கரையேற மனமில்லை, கவிதை காதலில் கலந்திருப்பதால். விளையாடி கொண்டிருக்கும் போதே உறங்கி விடுவேன் சில நேரம், உன் அழகை கனவிலாவது ரசிக்க. முற்றுப்புள்ளி வைக்கும் போதெல்லாம் சற்று பயமாகவே தான் இருக்கும், எங்கே அருகில் மற்றொரு புள்ளி வைக்க மறந்துவிட போவேன் என்று. போல் நடித்தேன் சில நேரம், அந்த பிரெய்லியாவது உன் உருவத்தை காட்டி விடாதா என்று. பார்வையற்றவனை போல நடித்தேன் சில நேரம், அந்த பிரெய்லியாவது உன் உருவத்தை காட்டி விடாதா என்று. இதுவரை என் காதலி முன் நான் அழுததில்லை, இதுவரை என் காதலி முன் நான் அழுததில்லை, எங்கே நான் அழுது என் கண்ணீரில் அவள் கரைந்து விட போகிறாள் என்று.
எங்கே அழுது என் கண்ணீரில் அவள் கரைந்து விட போகிறாள் என்று. நான் அவளிடம் இருந்து சில உயிரெழுத்துக்களை களவாட அவள் என் உயிரையே களவாடி விட்டாள். தவறாய் எழுதிய போதும் அவளை அடிக்க மனமில்லாமல் அப்படியே விட்டு விடுகிற பழக்கமும் உண்டு. தவறாய் எழுதிய போதும் அவளை அடிக்க மனமில்லாமல் அப்படியே விட்டு விடுகிற பழக்கமும் உண்டு. புலனத்தில் காதலை பகிராமல் உலகத்தில் காதலை பகிர்வோம். எங்களுக்கு இன்டர்நெட்டும் தேவையில்லை, மாதம் செய்யும் ரீசார்ஜும் தேவையில்லை. மிக சிக்கனமான காதலி அவள். இரவில் நான் அவளை அடிக்கடி சந்திக்கும் இடம் மொட்டை மாடி. அதற்கு சாட்சி கூறும் அந்த விண்மீன்கள் கோடி. சந்திரனை காட்டிலும் பிரகாசமா இருக்கும் அவள் முகம் வெட்கத்தில் அவள் எனக்கே தெரியாமல் என்னை ரசிக்கும் பொழுது. விடை பெறும் போது கூட அந்த வரம் கேட்பேன், எனக்கு பூமாலையெல்லாம் வேண்டாம், என் காதலி கவிமாலையே போதும் என்று. நான் உயிர் நீத்த போதும் என் துயர் தீர்த்த அவளை ஒருபோதும் என் மனம் மறக்காது. என் சுவாச காற்று நின்றாலும் என் நேச காற்று அவளை தொட மறுக்காது. நான் மாய்ந்து போனாலும் அவளை தீர்ந்து என் விரல்கள் ஓய்ந்து போகாது. மறைந்து நான் மண்ணுள் சென்றாலும் விண்ணுள் வரை அவளை காதல் செய்வேன் என்னாலும். இக்கவிதையை இன்ற என் சிந்தனைகளின் சொந்தக்காரிக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமை 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 யுவராணி. ஒரு அற்புதமான ஒரு கவிதையை படைத்து கொடுத்திருக்கிறது. தனிமையில் கிடைத்த பரிசு என்ற வரியை தொடங்கி உங்களுடைய கவிதை மிக 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 அழகாக பயணப்பட்டது. இதுல உச்சமான ஒரு கவிதை வரி என்று நான் நினைப்பது நிறைய வரிகள் சுட்டி காட்ட முடியும். தவறாய் எழுதிய போதும் அவளை அடிக்க மனமில்லாது அவளை அப்படியே விட்டு விடுகின்ற பழக்கம் உண்டு என்ற வரியாகட்டும். ஒப்பனை ஏதும் தேவையில்லை, கற்பனை ஒன்றே போதும், என் பேனா நாணம் கொண்டு தலை சாயும் அவள் மீது என் முதல் காதல் நீதான், முற்றுப்புள்ளி வைக்கும் போதெல்லாம் சற்று பயமாக இருக்கிறது, எனக்கு எந்த பூமாலையும் வேண்டாம், கவிமாலை ஒன்றே போதும் என்று மிக ஒரு அற்புதமான சொல்லாடல்களை பயன்படுத்தி இந்த இந்த கவியரங்கத்தில் கவிதையின் காதலி என்ற கவிதை மிக அழகாக படைத்தமைக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மிருதுளாதேவி வந்துட்டாங்களா? கவிதை பாடலாம். அல்லது அடுத்ததாக வெற்றி நடை பயிலுவோம் என்ற தலைப்பில் கவிப்பாட SRM அறிவியல் மற்றும் கலையியல் குலத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளர் சங்கரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெற்றி நடை பயிலுவோம் என்ற தலைப்பில் கவிப்பாட சங்கரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு வெற்றி நடை பயில்வோம். விழி தேடும் திருப்பி வைங்கம்மா. ஓகேவா சார்? இல்லம்மா, இது இப்படி வரணும். தொடங்கட்டுமா சார்? வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு வெற்றி நடை பயில்வோம். விழி தேடும் உனை விரைந்தோடும் காலத்திலேயே சோர்ந்தயர்ந்து உமை எண்ணுகையில் வீழ்ந்துயர்ந்து மாறும் நெஞ்சத்திடையே உறைவலம் வினாவி கண்ணயர்ந்து உறக்கத்திலே நீ விண்ணுயர்ந்த ஏக்கத்திலே யான் எத்திசை நோக்கினும் ஓர் ஏகாந்தமே விடையறியாதொரு தருணங்களை தாண்டி விழிதன்னை வேட்டை கொள்ளும்படி இடர்தனை கலைந்து இணைவோம். விழிதன்னை வேட்டை கொள்ளும்படி இடர்தனை கலைந்திணைவோம். கண்ணயர்ந்த உறக்கத்திலே நீ விண்ணுயர்ந்த ஏக்கத்திலே யான். எதிர்வரும் புத்தாண்டில் புதுமையினை புகுத்தி புலமையினை வளர்த்து வளமையினை பெருக்கி செழுமையினை யாம் காண்போமே. நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சங்கரி அவர்களே. இடர்களை களைவோம், புதுமைகள் புதுப்பித்துவோம், புத்தாண்டில் நாம் வெற்றி அடைவோம் என்று இந்த சிறப்பான ஒரு கவிதையை அளித்த சங்கரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மிருதுளா வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா நன்றி வைக்க போயிடலாம். கிருபா சார், அவங்க ஜாயின் பண்ணல சார். சரி. இந்த புத்தாண்டு கவியரங்கம் அனைவருக்கும் ஒரு மன நிறைவை, மன மகிழ்ச்சியை கொடுத்தது. நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் நம்முடைய மாணவ கவிஞர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் மிக சிறப்பான ஒரு கவிதையை மிக குறுகிய காலத்தில் யாத்தளித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும்
என்னுடைய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாக நன்றி உரை. அடுத்ததாக நன்றி உரை வழங்க பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தின் இணை மாணவ அமைப்பாளர் அஜித்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தமிழ் பேராயம் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் நடத்திய இணைய வழி ஆற்றலரங்கம் 29 மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த இணைய வழி ஆற்றலரங்கம் 29 பன்னாட்டு கவியரங்கம் 2024 நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தலைமை உரை வழங்கிய தமிழ் பேராயத்தின் செயலர் முனைவர் பா ஜெய்கணேஷ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வில் நெறியாளுகை வழங்கிய தமிழ் பேராயத்தின் உதவி பேராசிரியர் கவிஞர் மு பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் சிறப்பாக கவி பாடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நம்முடைய நிகழ்வின் தொடக்கமே முனைவர் சரஸ்வதி அம்மையார் சரஸ்வதி கலாச்சாரத்தோடு தொடங்கி வச்சாங்க. அவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிக சிறப்பான ஒரு கவியரங்கமாக இருந்தது. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி ஐயா, வணக்கம், வாழ்க. நன்றிங்க, மிக்க நன்றி.